அட பாவீங்களா, இந்த படத்தில் நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்கன்னா உங்கள் கட்டை வேகாதுடா பாவீங்களா, உங்கள் கட்டை வேகாது. எப்படின்னா இந்த படத்தை வந்து பாருங்கள், 1க்கு 4 வாட்டி பாருங்கள். இந்த படத்தை 2K கிட்ஸுக்கோசம் அவர் சொல்லியிருக்காரு தலை, 2K கிட்ஸுக்கோசம். ஏன்னா தலையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த இந்த இதையா உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நீங்கள் எப்படியோ சாயங்காலத்துக்கு மேலே தான் இதை போடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சஸ்பென்ஸை உடைச்சிட்டேன். இல்லைனா நான் உங்களுக்கு உடச்சிருக்க மாட்டேன். நீங்கள் லைவ்லேயே போட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உடச்சிருக்க மாட்டேன். நீங்கள் எப்படி அது நைட்டுக்கு தான் போடுவீங்க, நைட்டுக்கு போடுவீங்க, நாளைக்கு போடுவீங்களோ. நான் 1 ஹவர் பேசுறது நீங்கள் 10 நிமிஷம் போடுவீங்களோ, அது எனக்கு தெரியல. அதனால தான் உங்களுக்கு இந்த சஸ்பென்ஸை உடச்சேன். தலை என்ன தலை படம் இது, என்ன படம் இது, என்ன தலை பயங்கரமாக தலை பிளாஸ்ட் தலை படம். இன்னும் குண்டு போடல, உள்ள குண்டு போட்டுருந்தா டமார்னு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு இருக்குது தலை படம். சும்மா தேட்டருக்குள்ளே இப்போ தான் நான் போய் உக்காஞ்சேன். படம் முடிஞ்சிச்சு வெளியே போடான்றானுங்க. என்னடா கேட்டால் படம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. கதை அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போயினே இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டு தலை படம். சும்மா அப்படியே சருன்னு போயினே இருக்குது. நம்ம சிம்ரன் மேடம் தன்னா நானே தன்னை அப்படியே இடுப்பு அப்படி கும்முன்னு இந்த வயசுலையும் தலை யாருக்கும் சொல்ல மாட்டேன், உனக்கு சொல்கிறேன். இந்த வயசுலையும் செம்ம ஃபிகராகிறாங்க தலை, அருமையாகிறாங்க. அவங்களுக்கோசம் ஒரு 3-4 வாட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு அருமையாகிறாங்க சிம்ரன் மேடம். வேறு மாரி தலை அவங்களுக்கோசம் 4-5 வாட்டி படத்தை பார்க்கலாம். தலை ஒவ்வொரு சீனும் சால்ட் அண்ட் பெப்பரில் ஸ்வீட்டாகிறார் தலை, ஸ்வீட்டாக அருமையாகிறாரு. அந்த கருப்பு தாடி வெள்ளை தாடி அப்படியே வேறு மாரி தலை. அந்த ஜீவி நம்ம படத்து ஹீரோ வந்து நம்ம தலையாக இருந்தால் அடுத்த ஹீரோ ஜீவி ஆகிறாரு. ஏன்னா மியூசிக் பேஸை போட்டு கீக்கிறார், டமார்னு கீக்கிறார். அப்படி இருக்கே தலை. அட பாவீங்களா, இந்த படத்தில் நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்கன்னா உங்கள் கட்டை வேகாதுடா பாவீங்களா, உங்கள் கட்டை வேகாது. எப்படின்னா இந்த படத்தை வந்து பாருங்கள், 1க்கு 4 வாட்டி பாருங்கள். இந்த படத்தை 2K கிட்ஸுக்கோசம் அவர் சொல்லியிருக்காரு தலை, 2K கிட்ஸுக்கோசம். ஏன்னா தலையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் வாலி, தீனா, பில்லா எல்லாத்தையும் இந்த படத்தில் போட்டு செதுக்கிக்கிறாங்க தலை, செதுக்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்துருவாங்க தலை இப்படி தான் இருந்தாப்புலையா இதுக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க தலை. அதுக்கோசம் தான் தலை இந்த படமே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க தலை, பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அல்டிமேட் தலை தலை அதை தான் தலை நான் இவ்வளோ நேரம் பேசின்னு இருந்தேன். அப்படியே வைப்லேயே வைக்கிறாங்க தலை, நம்மளை வைப்லேயே வைக்கிறாங்க படத்தில். அப்படி இருக்கு. இப்போ கூட நான் ஒரு ஃபேன் பாய் எப்படி இங்கே வந்திருக்கேன்னா, நான் ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்த படத்தை அங்கே நீங்கள் ஓடி வந்துக்கிறேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. ஏன்னா இங்கே டிக்கெட்டு 2000 ரூபாய், அங்கே 200 ரூபாய். அங்கே பார்த்துட்டு இங்கே வரேன் பார்த்துக்கோ. அப்போ என்னோடய ஃபேனோட சம்பவத்தை இதான் ஃபேன் பாய் சம்பவம். இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது? ஓ அதுதான் யாருன்னு தெரியல. நான் அவங்களுக்குலாம் ஒரு வாட்ஸ்அப் கொடுக்கணும். நான் தலையை எந்த அளவுக்கு அவரே ஒரு அழகு தான், அந்த அழகியை அப்படியே இன்னும் அழகாக்கிக்கிறாங்கன்னா அவங்களாம் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பாங்க என்ன தெரியல. அந்த காதில் கடுக்கன்னு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தெரியல. ஆனால் பையனுக்கோசம் ட்ரெஸ்ஸிங்கில் வருவார் தலை, அந்த படிக்கட்டு இறங்கிட்டு வருவார் தலை, வேற மாரி தலை தலை. அதுதான் 10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு மேலே நீ அப்பா பையன்லாம் பார்க்காத. அதுக்கப்புறம் உனக்கு ஃபேன் பாய் தான். ஏகே துப்பாக்கி எடுத்து சுட்டுனே இருப்பேன். யாருன்னா எதுனா பேசுனீங்க துப்பாக்கி எடுத்து சுட்டு தான் டொக்குன்னு. சரியா? விஜயோட சீன் அங்கங்கே வரல, ஒரே சீனு கிளைமேக்ஸு இன்ட்ரோலுக்கு முன்னாடி. அவ்வளோதான். எதுக்கு அது வந்ததுன்னா 2 பேரும் ஒன்றா இருங்கன்னு அவர் சொல்கிறாரு. யாரும் அடிச்சிக்காதீங்க. தலை எப்பயுமே மெசேஜாக தான் சொல்லுவார், நீங்கள் யாரும் அடிச்சிக்காதீங்க, எல்லாருமே ஒன்றா இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா நாங்களே இப்போ பாரு அவரோட டைலாகை நான் சொல்கிறேன், நீங்களும் ஆளுக்கு டைலாகை சொல்லின்னு இருங்கன்னு அவர் சொல்கிறாரு. இது தெரியாமல் சுற்றி நிற்கிறாங்க. தலை பெருசா தளபதி பெருசான்னு சுற்றி நிற்கிறாங்க. அப்படி இருக்காதீங்க, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு அவர் நம்ம ஏகே சார் அவரே சொல்லிட்டார். என்னத்தை நம்ம இதுக்கப்புறம் சொல்கிறது? இதுக்கப்புறம் நீங்கள் போய் டிவிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிக்குதோ அவங்களுக்கு போய் ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். இத்தனை வருஷம் அடிச்சுக்கிட்டீங்களா? அவர் ரிட்டையர் ஆகி அவர் வெளியே போயிட்டார். இதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து என்ன போதும் சொல்லுங்கள். இல்லை அவங்களுக்குள்ளே ஒன்றா தான் தலை இருக்காங்க. நம்மளுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு என்ன தெரியுமா? இப்போ ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன கேட்டார்? படம் 1000 கோடி வசூல் எடுக்குமான்னு கேட்டார். இதால் தான் நம்மளுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது. நீ 1000 கோடி வசூலுன்னா அவன் 1500ன்றான். இதுதான் பிரச்சனையே. படம் நல்லா இருக்குன்னு கேளுங்க, அப்படி கேளுங்க. அப்படி கேட்க மாட்டீங்களே. படம் 1000 கோடி வசூல் வந்துடுமா? பணத்தை பார்க்காத தலை, படத்தை பாரு.
அதுதான் இங்கே பேசுறது. நீ 1000 கோடின்றா, அவன் 1500ன்றா, அவன் 2000ன்றா, இதில் தான் அடிச்சுக்கிறீங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே ஒன்றா இருந்தவனுங்க 1000 கோடி 2000 கோடி அடிச்சுக்கிறானுங்க தலை. அடிச்சுன்னு பிரித்து மேய்றானுங்க. என்னத்த சொல்கிறது தலை. அவர் ஒத்தையில் நடிச்சாலே பயங்கரமாக நடிப்பார். இப்போ ரெட்டையில் நடிக்கிறா போல் சொல்லுவா வேண்டும். ரெட்டையில் நடிச்சிக்கிறா போல் டபுள் ஆக்ஷன். வாலியில் எப்படி நம்ம தலைவர் 2 ஆக்ஷனில் வருவாரோ அதே போல் இந்த குட் பேட் அக்லியில் டபுள் ஆக்ஷன் தலை. டபுள் ஆக்ஷன் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இந்த இதையா உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நீங்கள் எப்படியோ சாயங்காலத்து மேலே தான் இதை போடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சஸ்பென்ஸை உடைச்சிட்டேன். இல்லைனா நான் உங்களுக்கு உடைச்சிருக்க மாட்டேன். நீங்கள் லைவ்லேயே போட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உடைச்சிருக்க மாட்டேன். நீங்கள் எப்படியோ அது நைட்டுக்கு தான் போடுவீங்க. நைட்டுக்கு போடுவீங்க, நாளைக்கு போடுவீங்களோ, நான் 1 hour பேசுந்து நீங்கள் 10 நிமிஷம் போடுவீங்களோ அது எனக்கு தெரியல. அதனால தான் உங்களுக்கு இந்த சஸ்பென்ஸை உடைச்சேன். கலக்கிட்டார் தலை அர்ஜுன் தாஸ். நன்றி தலை. அதுதான் தலை 3மே தலை எல்லாம் கலந்த ஃப்ரூட் மிக்சர் தலை. ஃப்ரூட் மிக்சர் குட் பேட் அக்லி. அவர் வந்து பேடு தலை. அவர் எப்பயுமே பேடு தான் அவருக்கு செட் ஆகும். வில்லன் ரோல் தான் அவருக்கு கரெக்ட் இந்த படத்துக்கே செட் ஆகும். அவர் குட்டாக இருந்திருந்தாருன்னா வியாபாரம் ஆகிருக்காது, படம் போனி ஆகிருக்காது. அவர் பேடானதுனால தான் படம் இப்போ போனி ஆயின்னு இருக்கும். அப்படி இருக்கு தலை. செதுக்கிட்டார், பிரித்து மேய்ச்சிட்டார் தலை. பாவீங்களா படத்தை வந்து பாருங்கடா. இந்த படத்தெல்லாம் இது ஆமாம் தலை.